சின்ன 0.0001 தான் தாக்குதலுக்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராணுவ கட்டமைப்பை இன்றைக்கு இந்த 11 வருஷத்துல மோடி உருவாக்கி இருக்கிறார். இனி பயப்படுவாங்க. எந்த நாடும் நம் மீது, நம் ராணுவ வீரர்கள் மீது, நம் பகுதியின் மீது தாக்குதல் நடத்த ஒரு பயம் இருக்கும். மறுபடியும் முளைக்கும். தீவிரவாதம் என்பது பயத்தை உண்டு பண்றதுக்கான முயற்சி தானே. ஆனா இருந்தாலும் எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு கிடைத்திருக்காங்க. மக்கள் நிம்மதியாக எந்தவித பெரிய உயிரிழப்பும் இல்லாமல், ஆனால் அத்தனை தீவிரவாத முகாம்களும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் மோடி அவர்கள். மோடியிடம் என்று சொல்லு என்று சொன்னார்களே, மோடியிடம் சொன்னோம், உங்களை திருப்பி அடித்தார்கள் என்று திருப்பி அடிக்கும் பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னது, இன்று எங்களுடைய எண்ணிக்கை 2, ஆனால் இன்னும் 10-20 ஆண்டுகளில் இந்தியா நாட்டை ஆளப்போவது இந்த பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னார். இன்றைக்கு 3வது முறையாக நமது பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இன்னைக்கு பிரதம மந்திரியாக வந்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நமது பிரதமர் மோடி அவர்கள் இந்த தேசத்தை இன்னும் உலக வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். சார் இதுக்கு அப்சர்வேஷன் சார். சரி சார், கிளைமேட் எப்படி இருக்கு சார்? கிளைமேட் சென்னையிலேருந்து வரதுனால நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். இதை விட மேலே, இதை விட எதுவும் கூடுதலாக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார்? உங்கள் நிச்சயமா அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக நடக்கும். முதுமலை புதிய அறிவிப்பு ஏதாவது இருக்குங்களா சார்? முதுமலை புதிய அறிவிப்பு ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் புதுசான அடிக்கடி வாங்க சார். அப்போ நீலகிரிக்கு நிறைய ஸ்கீம் கிடைக்கும். நிறைய திட்டங்கள் கிடைக்கும் சார். இது வராமல் வரைக்கும் வராமல் இருந்து இவ்வளோ வந்திருக்கு. வந்திருக்கேன் முடிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார்.